Hello guys, welcome back to my channel. So Leah birthday celebration video part 2 இது போன ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 1ல் வந்து டெக்கரேஷன்ஸ் அப்புறம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஈஷா யாஸ்மின் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவளை ரெடி பண்ணுறதை வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் வந்து ரெடி ஆகிட்டு வெளியே வரும்போது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இவளுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா லியாவுக்கு. ஸோ எல்லாருமே பக்கத்தில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிற குட்டீஸும் வந்திருந்தாங்க. அண்ணா தங்கச்சி அந்த மாதிரி எல்லாம், அவளுக்கு அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க. அண்ட் நான் என் தங்கச்சியும் கொஞ்சம் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஓவர்ன்ற மாதிரி எல்லாமே ரெடியாக இருந்தது. அண்ட் இதுதான் அவளோட அவுட்ஃபிட்டு. ஸோ இந்த கலரில் தான் நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், இருக்கிறத வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுட்டாங்க. அண்டு எல்லோரும் ஒவ்வொருத்தராக போயிட்டு ஃபஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். ஸோ க்ரௌடாக இருக்கும்போது எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கணும், தனித்தனியாக எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஃபேமிலியாக எடுத்தோம். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பர்த்டேக்கு வந்து எங்கள் பாட்டி இல்லை, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவால் வர முடியல. ஸோ இதுதான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இருந்திருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேக்ஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக போயிட்டு கேக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் லாஸ்ட்டில் தான் போயிட்டு ஊட்டி விட்டுருந்தேன். அவளுக்கு என்ன பண்ணுறாங்க, நான் எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்மளை வச்சு ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி அவள் வந்து கோஆப்ரேட் பண்ணுற ஒரு இது நிமிஷத்தில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ், அப்புறம் அவங்க பாட்டி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, என் தங்கச்சி இவங்கெல்லாம் கேக் விட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் அவளோட கேங், அவங்க ஊரோட கேங் இது. அண்டு அவளுக்காக அவங்க அக்கா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தா, கிஃப்டாக வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் நானும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கொடுத்தேன். அண்ட் இது வந்து என் தங்கச்சி தான் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தா, அந்த நீயும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் போட்டிருந்த ராதேவேஷம் ஃபோட்டோஸ் தான் அவள் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு எனக்கு கொடுத்துருந்தா. அந்த ஃபோட்டோ பார்க்குறா, யாரா இது நம்ம தானா அப்படின்ட்டு ஒரு 5 மினிட்ஸாக தான் அது ஃபோட்டோவே பார்த்துட்ருப்பா. அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்காவும் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைனாக அவளுக்கு வந்து காசு மழை பொழியுது அப்படின்ற மாதிரி எல்லோரும் அவளுக்கு வந்து காசு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அவங்க தாத்தா கிட்டே கடைசி வரைக்கும் சேரவே இல்லை. அண்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கினான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷன்னு, இன்னொரு ஃப்ரெண்டு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கினாங்க. இது அவங்க மாமா அண்ட் பாட்டி, தாத்தா, அவளோட ஃப்ரெண்டு கூட. அண்டு நிறைய குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் தான் இந்த விலாகில் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் தி செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.